எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாவா இருக்கிறது 200 சப்ஸ்கிரைபரு. அதில் வீடியோ போட்டால் பார்க்குறது 5 10 தான். இதில் என்ன ஃபாலோ? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. சரி, இருந்தாலும் ஓகே. நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்காச்சும் தெரியும். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கைன்மாஸ்டரையும் அலைக்மோஷனையும் கம்பேர் பண்ணி வீடியோஸை போட்டுட்டு வரோம். அதாவது கைன்மாஸ்டர் ஒரு விஷயத்தை செஞ்சால் அது அலைட் மோஷனில் எப்படி செய்கிறது, அலைட் மோஷனில் செஞ்சால் கைன்மாஸ்டரில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிஷன். அப்புறம் இனி வர வீடியோஸ்களில் ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படிலாம் செய்யலாம், எந்த மாதிரி க்ரியேட்டிவாக யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோம் கீ பற்றி போட்டிருப்போம். அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 வீடியோக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கைன்மாஸ்டரில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கீயை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அனிமேஷன் கீனா என்ன, அனிமேஷன் கீனா சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை புரிஞ்சிட்டாலே அழகாக எடிட் பண்ணிட்டு போயிடலாம். அது எப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நீங்களே இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன். ஸோ பார்க்குறவங்களாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. பக்கத்தில் பெல் பட்டனை டச் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு சில இந்த மாதிரியான வீடியோஸ்கள் உங்களுக்கு அப்படியே கண் முன்னாடி காட்டும், நீங்களும் உள்ளே போய் பார்ப்பீங்க, அப்பயும் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் சொல்கிறது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். ஓகே, அனிமேஷன் கீயை எப்படி யூஸ் பண்ணணும், அனிமேஷன்னா கைன்மாஸ்டரில் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எடிட்டிங்கை எப்படி நம்ம கைன்மாஸ்டரில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். கைன்மாஸ்டரில் எந்த ஒரு எடிட்டிங்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும், அது எப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்க, ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்கும். அனிமேட் அப்படின்னா சிம்பிள் தான். எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு கார் இருக்குது, இது இப்படி சர்ன்னு மூவ் பண்ணுறோன்னா இதுக்கு அனிமேஷன் தேவை. இது இங்கேருந்து இங்கே எப்படி போச்சு அப்படின்னா, இப்போது இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபஸ்ட்டு செகண்டில் இங்கே இருக்குது, 2வது செகண்டில் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து 2வது செகண்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் தான் அனிமேஷன். இப்போது ஃபஸ்ட்டு செகண்டில் இங்கே கார் இருக்குது அப்படின்னா ஒரு 10வது செகண்டில் இந்த இடத்துக்கு கார் வரணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரதுக்கு பேர் தான் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காமனாக எல்லாத்துக்குமே பொதுவானது தான். இப்படி தான் அனிமேஷனோட சிம்பிள் கான்செப்ட் செய்யணும், அதாவது கீஸை யூஸ் பண்ணி செய்யணும். ஓகே, இப்போ உங்களுக்கு அனிமேஷன் கீஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுட்டுக்கும். இந்த அனிமேஷன் கீஸை இன்னும் நான் சிம்பிளாக சொல்கிறதுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் சொல்ல முடியும், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போது பழைய வீடியோவோட எக்ஸாம்பிளே வச்சு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ காருக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காரை நான் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறேன். அதாவது இங்கேருந்து இந்த காரை நான் இப்படி மூவ் பண்ணணும், அதுக்கு இப்போ நம்ம வந்து அனிமேஷன் கீயை வைப்போம். ஸோ ஓகே, காரு ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது. ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த காரு 0.00 செகண்டில் இருக்குது. இதோட டைம் லைன் முடிகிற டைம் பார்த்தீங்கன்னா 8.7 செகண்டில் முடியுது, 7:16 செகண்டில் முடியுது. இதுக்குள்ளே நம்ம அனிமேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்னு 2 பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிறேன். ஓகே, நான் 2வது செகண்ட் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சாவி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கீழே ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ அப்படியே சைடில் ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 6வது செகண்டில் 7வது செகண்டில் வைக்கிறேன். ஓகே, நான் ஒரு 7வது செகண்டில் வச்சுட்டு கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு அனிமேஷன் கீயை இங்கே ஒரு கீயை ஆட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி போகும், அதுவே மேலே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் வரும். அதாவது லெஃப்ட் கீ அப்புறம் ரைட் கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி முன்னாடி பின்னாடி கீஸில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு கீயில் கார் எங்கே இருக்கணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஏரோ மாதிரி கிளிக் பண்ணி நான் ஃபஸ்ட்டு கீயில் இங்கே இருக்கிற இடத்துல இருக்கட்டும். ஓகே, 2வது செகண்டில் இங்கே இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கீயில் இங்கே இருக்கும். 2வது கீ கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எண்டிங் கீ. ஸோ அந்த கீக்கு நான் மூவ் ஆகிறேன். மூவ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரை நான் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் இங்கே இருக்கணும் அந்த காரு அப்படின்னு வைக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த கார் மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2வது செகண்ட்லேருந்து அது 7வது செகண்டுக்குள்ளே அந்த இடத்துக்கு போகிறோம். இதுதான் அனிமேஷன் கீ. இந்த அனிமேஷன் கீ இவ்வளோ தான். இதை வச்சு நம்மளால் நிறைய விஷயத்த பண்ண முடியும். இது ஒன்று தான் கிடையாது, இதை வச்சு ஏகப்பட்ட விஷயத்த நம்மளால் பண்ண முடியும். எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவ் மைண்டு மட்டும்தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ரெண்டே ரெண்டு கீஸ் வச்சு ஸ்டார்டிங் கீ எண்டிங் கீன்னு வச்சு நான் செஞ்சுட்டேன். இதில் நீங்கள் நடுவில் ஏதாச்சும் ஒரு கீயும் வைக்கலாம். அதாச்சும் நான் ஒரு கீ வச்சுட்டு நான் மேலே இதை வைக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கீழே பார்த்தீங்கன்னா கார் இங்கே இருக்கும், அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா கார் இங்கே இருக்கும், அது கடைசி கீழே பார்த்தீங்கன்னா கார் இங்கே இருக்கும். இதுதான் இதோடைய கான்செப்ட்டு. நீங்கள் எங்கெங்கே கீழே வச்சு அந்த பொருளை வைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் அந்த கார் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே கார் இங்கே இருக்குது, ரெண்டாவது கீழே கார் இங்கே இருக்குது, மூணாவது கீழே வச்சு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சேன் காரை, நாலாவது கீழே நான் இங்கே வச்சேன் காரை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், அனிமேஷன் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதை அலைட் மோஷனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் வச்சு தான் இந்த அனிமேஷன் கீ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நடுவில் எத்தனை கீஸ் வேணாலும் வச்சுக்கலாம், அது வந்து உங்களுடைய சௌகரியம். ஒரு தடவை நீங்கள் அனிமேஷன் கீயை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிடும் எல்லாமே. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் அனிமேஷன் பண்ணுறது எல்லாமே, அனிமேட் கீ எல்லாமே. இதுக்கு அடுத்த வீடியோவில் அலைட் மோஷனில் எப்படி இந்த அனிமேஷன் கீயை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை.